honor and privilege to stand here today to welcome an exceptional personality who has made our nation proud on a global stage. We extend a warm and heartfelt welcome to Dr. Mylsamy Annadurai, a distinguished guest, an inspiring leader, and a visionary in the field of space exploration. He is fondly known as the Moon Man of India for his incredible leadership in India's first lunar mission. But his contributions do not stop here. His dedication, innovation, and passion for advancing India's space capabilities have inspired countless students. I invite our Honorable Chief Guest, Dr. Mylsamy Annadurai sir, to deliver a special address. அழகான இந்த மாலை பொழுதில் விகாஸ் வித்யாலயா மெட்ரிகுலேஷனுடைய ஆண்டு விழாவில் உங்களுடன் கலந்து கொள்வதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. திரு ராமசாமி அவர்கள் கிட்டத்தட்ட குடும்ப விழா மாதிரியே நடக்கிற மாதிரி இருக்குது பார்க்குறேன். குடும்ப விழா மாதிரி பல வகைகளில் எடுத்துகிட்டு போகிறீங்க. இந்த விழாவை பல நோக்கில், அதாவது நம்ம ஒரு செயற்கைக்கோள் அனுப்புனா கூட மற்ற நாடுகள் எப்படின்னு தெரில, நம்ம இந்தியாவிலேருந்து அனுப்பும் பொழுது பல நோக்கு திட்டம் அப்படிம்பாங்க. ஒன்று அனுப்பணும்னா ஒரு நோக்கத்துக்காக இல்லை, பல நோக்கத்துக்காக. சந்திரயான் அனுப்புனதே நிலவில் நீர் கண்டுபிடிப்புங்கிறது ஒரு நோக்கம். அதை தாண்டி பல வகைகளில் இந்திய இளைஞர்களுக்கு ஊக்குவிப்பு கொடுக்கணும் ஒன்று. அதை தாண்டி நம்முடைய வர்த்தக ரீதியாகவே நம்முடைய பிஎஸ்எல்வி நிலவுக்கே பத்திரமா போகுது அப்படின்னா வர்த்தக ரீதியாக அதனை பலன்கப்படும். அதை தாண்டி நம்ம நிலவில் நீர் கண்டுபிடிச்ச பொழுது இதுவரைக்கும் நிலவுக்கு போனவங்க திரும்ப நிலவுக்கு வருவதற்காக இன்னொரு வாய்ப்பு. அது முக்கியமாக இன்றைய இந்த பள்ளியினுடைய விழாவில் இன்றைய கருத்தாக எடுத்துகிட்டு இருக்கோம் இல்லையா. அந்த வகையில் என்விரான்மெண்ட்டை பற்றி அவங்க சொல்லும் பொழுது அதை சார்ந்த வகையாக நோக்கணும். ஏன்னா நிலவில் இருக்கக்கூடிய ஒரு எரிபொருள் ஹீலியம் 3 அப்படிங்கிற ஒரு எரிபொருள் அடுத்த தலைமுறைக்கான ஒரு மாற்று எரிசக்தியாக, அதாவது வெப்பமயம் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. கரி இருந்து, பெட்ரோல் இருந்து, நிலக்கரி, அது ஆயில் எல்லாமே ஒரு உலக வெப்பமயமாதலுக்கு ஒரு காரணமாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தாண்டி மாற்றுதலாக வரணும் அப்படின்னா சூரிய சக்தி இருக்குது. ஆனால் சூரிய சக்தியும் கூட எந்த இடத்துல சூரிய ஒளி இருக்குதோ அன்றைக்கி தான் கிடைக்கும், அந்த நேரத்தில் தான் கிடைக்கும். ஆனால் சூரியனில் எப்படி சக்தி இருக்குது, அதாவது இந்த பார்த்திங்கன்னா இந்த சூரிய மண்டலத்தில் இருக்கக்கூடிய எல்லா கிரகங்களுக்குமே சக்தி கொடுப்பது சூரியன். இப்போ இந்த குழந்தைகள் பழைய வாடினாங்க இல்லையா, சிவதாண்டவமாக ஆடும் பொழுது அவ்வளவு ஆடினாலும் கூட அந்த இடத்துல சக்திகளாக ஆடினாங்க இல்லையா. சிவசக்தியினுடைய ரூபத்தை நீங்கள் பார்க்க முடிஞ்சது. எல்லா பெண்களும் அந்த ருத்ரதாண்டவமாக ஆடும் பொழுது சக்தியினுடைய பிரபாலத்தை பார்த்தீங்க. அந்த சக்தி சூரியனிலிருந்து வருது, நித்தமாக கொண்டிருக்கிறது. பல லட்சம் ஆண்டுகளாக, பல கோடி ஆண்டுகளாக அதனுடைய சக்தி அதனால தான் நம்மளுடைய இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லா சக்திகளுமே ஓரொரு வழியில் ஏதோ ஒரு வழியிலாக சூரியன் வழியாக எடுத்து திரும்ப கொடுப்பதாக இருக்குது. இப்போ திரும்ப யோசித்து பாருங்கள், சூரியனில் என்ன நடக்குது அப்படிங்கிறது. அதனால் அந்த ஒளியை, அந்த சக்தியை மட்டுமே வச்சுட்டு நம்ம நடந்தோம்னா இது மாதிரியான ஒரு பிரச்சனை உலகத்துக்கு வந்திருக்காது. அதாவது பின்னோக்கி போய் பார்த்துட்டிங்கன்னா சூரிய சக்தி இருக்குது. சூரிய சக்தி மட்டுமே வச்சுக்கிட்டு நம்ம எதுவும் செய்ய முடிஞ்சதுன்னா, அப்போ செடி கொடிகள் வருது, உயிர்கள் வருது, நீர் வருது, மழை வருது, எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா அது ஒரு ஆதி சக்தியாக இருப்பது சூரியனில் இருக்கக்கூடிய சக்தி. அந்த சூரியன் அந்த சக்தி எப்படி இவ்வளவு நாளும் குறையாமல் வந்துக்கிட்டே இருக்குது இல்லையா. அந்த ஒரு இதையே ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இயற்கையை புரிந்து கொண்டதுனால தான். அந்த குழந்தைகள் ஆடும் பொழுது கூட நீர், நிலம், நெருப்பு, வழி, ஒளி அப்படின்னு சொல்லிட்டு 5 பூதங்களை பற்றி பேடினாங்க. அதை ஒருவர்கள் இறைவனாக எடுத்துட்டாங்க. இன்னொரு பக்கம் அதை சரியாக புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம எப்படி உதவ முடியும் அப்படிங்கிற வகையில் பலதும் போச்சு. ஆக முதல்ல வந்த தீ எப்படின்னு உபயோகித்தாங்க. அந்த தீயிலிருந்து அப்போ அடுத்தது எப்படி சமைக்க முடியும் அப்படிங்கிறத பார்த்தாங்க. அது அப்படியே அந்த தீயை வேறு வகையில் உருவாக்க முடியும் அப்படிங்கிற பொழுது தான் நம்முடைய பெட்ரோல் இன்ஜின் வந்துச்சு. அதே மாதிரி ராக்கெட் நம்ம அனுப்புகிறோம். நிறைய பண்ணணும். இயற்கையை சரியாக புரிந்து கொண்டோம். இயற்கையை புரிஞ்சு கொண்டு அதை நமக்கு தகுந்த மாதிரி நடக்கும் பொழுது. ஆனால் இது எல்லாத்துக்கும் காரணமானது சூரிய சக்தி. அந்த சூரிய சக்தியினுடைய சூட்சமம் புரிஞ்சுக்கிட்டோம்னா அதை மட்டுமே வச்சுட்டு நம்மளால் செய்ய முடிஞ்சதுன்னா, அல்லது அதனுடைய பிரதிபம்பத்தை இங்கே உருவாக்க முடிஞ்சதுன்னா நம்மால் இந்த திரும்ப என்னென்ன பிரச்சனைகள் வந்ததோ அதை போக்குவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்க முடியும். இந்த தினக்கரி தேவையில்லை, எண்ணெய் தேவையில்லை, மரங்கள் எரிக்க வேண்டியதில்லை அப்படிங்கிற வகையில் ஒரு சக்தியை உருவாக்க முடியும் அப்படிங்கிற அறிகுறிகள்
சில நாட்களுக்கு முன்னே பார்த்தீங்க, இதைத்தான் நோக்கி நம்ம சந்திரயான் பயணம் எடுத்தோம். சந்திரயான் பயணம் எடுத்தது அப்படின்னா அதற்கான எரிபொருள் நிலவிலிருந்து கொண்டு வர முடியும். ஹீலியம் 3ங்கிற ஐசோட்டாப்பை கொண்டு வந்து டியூட்ரியம் அப்படிங்கிறோடைய ஹைட்ரஜன் ஐசோட்டாப்பை வச்சுக்கிட்டு நித்தமும் எரியக்கூடிய அந்த எரிசக்தி தான் நிலவிலிருந்து நாம் பார்க்கிறோம். அதை இங்கேயும் உருவாக்க முடியும். ஏன்னா இயற்கையை பார்த்து கற்றுக்கொண்டு எதையும் செஞ்ச நாம இயற்கையினுடைய உச்சகற்ற இதாக நமக்கு தெரியக்கூடிய அந்த சூரியனையும் சரியாக புரிந்து கொண்டு அதை சரியாக எடுத்துகிட்டு போனோம்னா நம்மால் இங்கே எந்த பாதிப்பும் இல்லாத எரிசக்தி உருவாக்க முடியும். அப்படி ஒன்று உருவாக்கப்படும் பொழுது அதுதான் அடுத்த தலைமுறைக்கான ஒரு நல்ல பதிலாக இருக்கும். அதற்கான எரிபொருளாக நாம் பார்ப்பது இதுவரைக்கும் நாம் உபயோகப்படுத்தக்கூடிய எண்ணெய்க்கு எரிபொருள் அதிகமாக வளைகுடா நாடுகளிலிருந்து வருது. அந்த வளைகுடா நாடாக நான் பார்ப்பது நிலவு. அதுவும் நிலவினுடைய தென் துருவத்தில் அதை நான் பார்க்கிறோம். நிலவின் தென் துருவத்தில் நீர் இருப்பதை கண்டுபிடிக்கும் பொழுது வந்துச்சு. இதை திரும்ப பார்த்தீங்கன்னா இயற்கையின் நிறைய ஓட்டத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். எப்படின்னா எதுவும் அணுவு கூட ஆண்டவன் இல்லாமல் அசையாதபடிமாங்க. அது இல்லையா? அப்படி இல்லை. இயற்கை அப்படின்னு மனுஷன் புரிஞ்சுக்கிட்டான். அப்படி இருந்தாலும் கூட அங்கே போகக்கூடிய ஒன்றை போட்டோம்னா இயங்குது. ஆனால் இயக்கம் அப்படியே இருப்பதில்லை. ஏதோ ஒன்று எடுத்து போட்டோம்னா அது போகுது, கொஞ்சம் தூரத்தில் நின்றுது. ஏன் நிற்குது? மனிதன் ஆராய்ச்சி பார்த்தான். சாக்ரட்டிஸ் சொன்னார், அப்போ ஏன் நிற்குது அப்படின்னா அது போகுது, அதனால் ஓட முடியல, அது ஓய்வெடுக்க வேண்டும், அதனால் நின்றுச்சு. சாக்ரட்டிஸ் சொன்னது தான். இதுவும் ஒரு காலத்தில் அறிவியலாக கருதப்பட்டது. அதை மாற்றி நியூட்டன் முதல் வரியாக சொன்னது அப்படி இல்லை. அங்கே போகும்பொழுது போனது போயிட்டே இருக்கும். ஆனால் ஏதாவது எதிர்சக்தி இருந்துச்சுன்னா அதனால தான் நிற்கும். அது காற்றாக இருக்கலாம், அல்லது ஃப்ரிக்ஷன் சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி இருக்கலாம். ஏதோ ஒரு காரணத்துக்காக நிற்க முடியும். அப்படின்னு தான் முதல் முறையாக அதனுடைய இயற்கை விதிகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சரியாக எந்த இடத்துல போனாலும் அதை நிரூபிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறார். இப்போ அதுக்கு பிறகு வந்தது தான். அதுக்கு பிறகு வந்த பொழுது எந்த ஒரு சக்தி இயங்குவதற்கு அதற்கான ஒரு விசை கொடுக்க முடியும். விசை கொடுத்தோம்னா அந்த சக்தி இயக்க முடியும். அதற்கான வினைகளை இரண்டாவது விதியாக கொண்டு வந்தார். இருக்கக்கூடிய மிஷினரிஸ் எல்லாம் அது மாதிரி தான். அதே மாதிரி ஒரு விசைக்கு எதிர்விசை இருக்கும் அப்படிங்கிறது நியூட்டன் கொண்டு வந்தார். அதுதான் ராக்கெட்டாக மாறிச்சு இல்லையா? அப்போ அது வழியாக தான் நாம் மேலே போக முயற்சி பண்ணோம். அப்படி இருக்கக்கூடிய வரும் பொழுது அதே நியூட்டன் இதற்கு முன்பதாக ஈர்ப்பு விசையை கண்டுபிடிச்சார். இயற்கையை பார்த்து தான். எப்படி நமக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னது ஆப்பிள் விழுது அதை பார்த்துன்னு. உண்மையில் அது இல்லை. ஆப்பிள் விழுந்துச்சு. ஆனால் ஆப்பிள் மரத்துலேருந்து விழுகும் பொழுது ஏன் நமக்கு மேலே இருக்கக்கூடிய நிலவு இருக்குது இல்லையா, அது அவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் கூட அந்த நிலவு ஏன் விழுகலை? ஆண்டாண்டு காலமாக அங்கேயே நிற்கிற மாதிரி இருக்குது, அங்கேயே போயிட்டுருக்கிற மாதிரி இருக்குதே, அந்த நிலவு ஏன் விலகவில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டார். அந்த கேள்விக்கு பதிலாக வந்தது அவர் கண்டுபிடித்த அதே இயற்கை விதிகள். போனது போயிட்டே இருக்கணும் இல்லையா, அல்லது அதே இது இருக்கிறது ஈர்ப்பு விசையால் கீழே விழுகணும்னு அடுத்தது சொல்கிறாங்க. அந்த ஈர்ப்பு விசையில் கீழேயும் விழுகலை, ஆனால் நேராக போயிட்டுருக்குது. அப்படின்னா ஏன் காரணம் அப்படிங்கிற பார்க்கும் பொழுது, அதாவது நிலவு ஏன் அப்படியே போயிட்டுருக்குது? போனது போயிட்டே இருக்கணும், ஆனால் போகாமல் ஏன் நிலவு பூமியை சுற்றிட்டு இருக்குது அப்படிங்கிற பொழுது எப்படி ஆப்பிள் விழுகுதோ அதே மாதிரி நிலவும் நித்தமும் விழுந்து கொண்டு இருக்கிறது. சரியாக புரிஞ்சுக்கணும். நித்தமும் விழுந்து கொண்டு இருக்கும் நிலவு அதற்கான ஒரு வேகத்தில் போய்கொண்டிருக்கும் பொழுது போய்கொண்டே விழுந்து இருக்கும் பொழுது விடாமல் போகும். அதுதான் நிலவு எப்படி பூமியை சுற்றுகிறது என்ற இயற்கை விதிகளை சரியாக புரிஞ்சு கொண்டு நிலவு ஏன் பூமியை சுற்றிகிட்டே இருக்குது, நித்தமும் சுற்றிக்கொண்டே இருக்கிறது, உளுந்து கொண்டே இருக்கும் நிலவு அதற்கு தேவையான உயரத்தில் தேவையான வேகத்தில் போகும் பொழுது அதனுடைய விழுதலும் அதனுடைய ஓட்டமும் ஒரு சரியாக வரும் பொழுது அதனுடைய சுற்றுவட்ட பாதையில் எந்த எரிபொருளும் இல்லாமல் சுற்ற முடியும் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. அதனுடைய பிரதிபலிப்பாக வந்தது தான் அமெரிக்காவும் ரஷ்யாவும் போட்டி போட்டுக்கொண்டு தானும் ஒரு செயற்கைக்கோள் அனுப்புனாங்க. அதனுடைய பிரதிபம்பம் எதன் வைத்து ஈர்ப்பு விசையை பற்றி கொண்டாங்களோ அந்த நிலவிலேயே மனிதன் இறங்குவதற்கான வாய்ப்பை கொடுக்கப்பட்டது. நிலவில் இறங்கினாங்க, போட்டி போட்டு வந்தாங்க. ஆனால் அவர்கள் அந்த பல போட்டிகளுக்கு பின்னால் முடிவு பண்ணுறது நிலவு ஒரு பாலைவனம், அங்கே எண்ணெயில் முடிச்சுட்டு வந்தாங்க. அப்படி இல்லை அப்படிங்கிறதுக்காக கோதாவாடி குளத்தில் தண்ணியில் நிலவை பார்த்த நான். அந்த கோதாவாடி குளத்தில் தண்ணி இருக்குது, அங்கே நிலவு அங்கே வருது அப்படின்னா கோதாவாடி குளத்தில் தண்ணி இருக்குது, ஆனால் பல கிலோமீட்டர் அந்த போனால் ஊரில் தண்ணி இல்லை. ஆக அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய நிலவு பக்கத்தில் இருக்கிற மாதிரி தெரியுது தண்ணியில். அப்போது ஏதோ ஒரு இடத்துல நீர் இருக்கலாம். கோதாவாடி குளத்தில் நீர் இருக்கும்போது அங்கே ஒரு குளம் நிலவிலும் இருக்கலாம். அந்த குளத்தில் ஏன் தண்ணீர் இருக்கக்கூடாது அப்படின்னு முடிக்க முயற்சி பண்ணோம். அதன் வழியாகத்தான் பல முறை, ஒரு முறை 2 முறை இல்லை 39 முறை
முழு முயற்சிகளாக பார்க்கும் பொழுது 950 முறை அமெரிக்காவும் ரஷ்யாவும் ஐரோப்பியர்களும் நிலவுக்கு போய் பார்த்திருந்தாலும் கூட அதை கூட வேறொரு நோக்கத்தில் சாக்ரட்டிஸ் சொன்னார் அப்படிங்கிறத நியூட்டன் பார்க்கல, அமெரிக்காவும் ரஷ்யாவும் சொன்னது அப்படிங்கிற நாம் நினைக்கல. நாம் திரும்ப போய் அங்கே பார்க்கும் பொழுது அங்கே முக்கியமாக துருவ பகுதிகளில் நீர் இருப்பதற்கான சாத்தியக்கூறை நம் சந்திரயானால் சரியாக நம்மால் சொல்ல முடிஞ்சது. அதனுடைய பின்பளிப்பாக தான் திரும்ப முக்கியமாக சொன்னது அப்படின்னா, நிலவில் எப்படி அங்கே இருக்கக்கூடிய சூரிய சக்தியில் வந்துட்டு இருக்கு இல்லையா, சூரிய சக்தியில் வந்தக்கூடியதை நமக்கு இருக்கக்கூடிய வாயு மண்டலமும் இருக்கக்கூடிய காந்தப்புலம் இருக்கிறதுனால இங்கே பல பாதிப்புகள் இல்லை. அங்கிருந்து சூரிய கதிர்களில் வரக்கூடிய பல சக்திகள் முழுதாக நமக்கு வருவதில்லை. ஆனால் நிலவு அப்படி இல்லை. அங்கே நித்தமும் வேறொரு வகையில் ஹைட்ரஜன் அயான்ஸ் விழுந்துட்டுருக்கு. அதில் சேர்ந்து ஹீலியம் 3 ஐசோட்டாப் உருவாகி இருக்க முடியும். அப்போ பூமிக்கு அருகில் மிக பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த இடத்துலேருந்து ஹீலியம் 3 எடுத்துகிட்டு வர முடியும். எடுத்துகிட்டு வர முடிந்தால் அங்கே திரும்ப சூரியனில் என்ன சக்தி நடக்கிறதோ அதை நிலவில் உருவாக்க முடியும். அப்படிங்கிற இரண்டுக்கும் ஒரு பாலமாக நம்முடைய சந்திரயானுடைய கண்டுபிடிப்பு வந்துச்சு. அதன் வழியாகத்தான் அதிகமாக எப்படி வளைகுடா நாடாக நம்ம நிலவை கொண்டு போக முடியும் அடுத்த தலைமுறைக்கு அப்படிங்கிற எடுத்துகிட்டு போகிறோம். அதனுடைய பிரதிபலிப்புகள் பார்த்திங்கன்னா, வரும் காலகட்டங்களில் திரும்ப மனிதன் நிலவிற்கு போவான், திரும்ப மனிதன் நிலவில் இறங்குவான், அங்கே சில காலனிகளையும் அமைப்பான். அங்கிருந்து எப்படி வளைகுடா நாடிலிருந்து நீர் வருகிறதோ அப்படி ஹீலியம் 3 வரும். அந்த ஹீலியம் 3 தான் இந்த உலகிற்கான அடுத்த தலைமுறைக்கான ஒரு எரிபொருளாக வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். இதைத்தான் இன்றைக்கி அவன் கண்காட்சியில் காமிச்சிட்டு வந்தாங்க இல்லையா, கண்காட்சியில் காமிச்சிட்டு வந்திருக்கும் போதெல்லாம் யார் அதை செய்வார்கள் அப்படிங்கிறதுக்கான பதில் அநேகமாக இந்த வித்தியாசத்தில் இந்த குழந்தைகள் காமிக்கும் பொழுது, அந்த கண்காட்சியை நான் பார்க்கும் பொழுது பின்னோட்டமாக அவங்களுக்கும் கூட என்ன இவர் இல்லைன்னா பார்த்துருப்பாரு நினச்சிருப்பாங்க. இருந்தாலும் எனது பின்னோட்டமாக பொழுது அந்த பொண்ணும் அந்த பையனும் வியப்பாக சொன்னாங்க இல்லையா, அவர்கள் தான் அதை செய்ய போகிறார்கள். இன்றைக்கு மார்க்கம் வாங்கிட்டு மேலே போகலாம், இன்றைக்கு டாக்டராக போகலாம், அவங்க ஒரு என்ஜினியராக போகலாம், இரவியலராக போகலாம். ஆனால் அவர்களுக்கான எதிர்காலம் காத்துட்ருக்குது. ஏன்னா அடுத்த தலைமுறை இந்த வெப்பமயமாக இல்லாத ஒரு தலைமுறையை உருவாக்க வேண்டும், உலகை உருவாக்க வேண்டும் என்றால் அதற்கு சக்தி முதுகமாக எரிசக்தி உலகத்தை வெப்பமயமாக்காமல் இருக்கக்கூடிய ஒரு எரிசக்தியாக இருக்கணும். அதற்கான பொருளை அது கொடுக்க முடியும். ஆக வேறொரு வகையில் அங்கும் அணுப்பிளவல் அணுசக்தி என்பது ஒரு அறிவியல் கண்டுபிடித்தது. அணுப்பிளவில் உள்ள அணுசக்தி சேர்க்கலையானாலும் எரிசக்தியை உருவாக்க முடியும் என்பது தான் அங்கே சூரியனில் நடப்பது. அதன் மூலியமாக செய்யும் பொழுது இங்கே கதிரியக்கம் என்ற ஒரு பாதிப்பு இல்லாத ஒரு எரிசக்தியை உருவாக்க முடியும். அப்படி உருவாக்கும் பொழுது அது சிறந்தரமான பதிலாக இருக்க முடியும். அப்படி நடக்கணும் அப்படின்னா நிலவிலிருந்து கொண்டு வர வேண்டும். நிலவிலிருந்து கொண்டு வர வேண்டும் என்றால் நிலவில் இறங்க வேண்டும். நிலவில் இறங்குற இடத்தில் நீர் இருக்க வேண்டும். நிலவில் இறங்க முடியுமா, நீர் இருக்குமா என்பது சந்திரயான் 3 சரியான பதிலாக சொல்லியிருக்கிறது. அதன் பின்புலத்தில் திரும்ப அமெரிக்காவுக்கு பின்னால் நாம் போயிருக்கலாம். இன்று அமெரிக்கா நம் பின்னால் நிலவுக்கு வருவதற்கான வாய்ப்பை நாம் உருவாக்கிட்டு இருக்கிறோம். அப்படிங்கிறதா முக்கியம். அப்படி உருவாக்கக்கூடிய நாம் அந்த இடத்துல ஒரு காலத்தில் சித்தர்களும் அவர்களும் செய்த பல கண்டுபிடிப்புகள் நம்மிடத்தில் சரியான டாக்குமெண்ட் பண்ணாலும் இல்லாமல் போச்சு. அப்படி இல்லாமல் இன்று நாம் செய்கிறோம். சந்திரயான் அதாவது அங்கே தான் ஈரோடு பொருட்காட்சியில் சொன்னேன், கங்கை கொண்டான் கடாரம் கொண்டான் தமிழன் என்ற அந்த பழங்கதையை மாற்றி சந்திரயான் மங்களையான் கொண்ட தமிழன் நின்றிருக்கிறான். அவர்கள் பின்னாளர்கள் நீங்கள் எழுந்து வாருங்கள், அடுத்த தலைமுறைக்கான பதிலை தொடர் ஓட்டமாக நாம் செய்தோம் என்று முடிக்கிறோம். அதற்காகத்தான் திரும்ப பள்ளிக்கூடங்களுக்கு வருகிறேன். இந்த பள்ளிக்கூடத்துலேயும் கூட இந்த மேடை இல்லை, ஆனால் கிட்டத்தட்ட எந்த மேடையும் திரும்ப அதிகமாக ஏறினதில்லை, ஈரோடு புத்தக கண்காட்சியை தவிர. ஆனால் அன்னைக்கு வந்தபோது அந்த மேடையிலேருந்து பேசினேன், இன்றைக்கி இந்த மேடையிலேருந்து பேசுகிறேன். ஆக அதற்கும் இதற்கும் இடையில் கூடிய நீங்கள் அன்னைக்கு அதிகமாக சிறு குழந்தைகளோட நான் பேசினேன். இன்றைக்கு நாம் எல்லோரும் சேர்ந்து பேசும் பொழுது அதுவும் முக்கியமாக திருப்பூர் தமிழகத்தினுடைய ஒரு பொருளாதார நிலையமாக பார்க்குறேன். அதிலிருந்து நிறைய அவங்க சொன்ன மாதிரி இன்னும் ஒன்று, அதாவது பள்ளிக்கூடமே வச்சுட்டு இருந்தால் பத்துமா, கல்லூரி வேணாமான்னு கேட்குறாங்க. அந்த வகையில் 2வது முறையாக இந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்த நான் 3வது முறையாக கல்லூரி அவங்க ஆரம்பித்தாங்கன்னா அதுக்கு திறப்பு விழாவுக்கும் நான் வருவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா கல்வி மட்டும்தான் ஒரு மனிதனை மேலே ஏற்றும். நான் யாருன்னே தெரியாது, முகவரி தெரியாத கோதவாடி புறத்தில் பிறந்த நான் இன்றைக்கி நான் இங்கே பேசுகிறேன்னா என்னுடைய அப்பாவினுடைய பணமோ எதுவுமே இல்லை, பதவியோ எதுவுமே இல்லை. கல்வி மட்டுமே இங்கே நிற்கிறதுக்கு காரணமாக இருக்குது. அந்த வகையில் நாம்
என்ன தான் படித்தாலும், நம்முடைய அப்பா அம்மா என்ன தான் சம்பாதிச்சாலும் அது முக்கியம் இல்லை. ஏன்னா இந்தியா சுதந்திரம் அடைத்த பொழுது 500க்கு மேற்பட்ட சமஸ்தானங்கள் இருந்தது. இன்றைக்கி இந்த சமஸ்தானங்கள் இருக்கக்கூடிய அவருடைய வாரிசுகள் எங்கே இருக்கிறாங்க தெரியுமா? தெரியாது இல்லையா? அதே மாதிரி பலதும் பணங்களால் முடியாது, பதவிகளாலும் ஒன்றும் முடியாது, புஜபலத்தாலும் முடியாது. கல்வி என்று உங்கள் இருக்கும் பொழுது கண்டிப்பாக அது மிக 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 உயரமாக எடுத்துட்டு போகும். அதுவும் ஆண் பெண் என்ற வித்தியாசம் இல்லாமல் இந்த மண்ணில் நடக்கக்கூடிய கல்வி நிலையங்களில் நாம் இன்று இந்தியாவின் முதலிடத்தில் இருக்கிறோம். உலகத்தின் முதலிடத்தை தாண்டி நிலவிலும் நாம் நிலமதிப்போம் அப்படிங்கிறத தான் திரும்ப 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 சொல்கிறோம். ஆக அதற்கான வழிமுறைகளை நாம் சரியாக செய்வோம். அந்த வகையில் எல்லாரும் எடுத்துகிட்டு சரியாக போங்க. இது ஒரு ஆண்டு விழாவாக இருந்தாலும் ஆண்டவர் நடத்தும் இந்த விழா சிறப்பான விழாவாக நான் பார்க்குறேன். அவங்க அகில ரத்தினசாமி அவங்க சொன்ன மாதிரி நிறைய செய்கிறார். அந்த வகையில் கல்விக்கும் இன்னும் நிறைய செய்ய முடியும். திருப்பூர் இந்த பகுதியில் மாநில அளவில் சிறப்பாக வரக்கூடிய பள்ளி மாணவர்கள் பார்க்கிறோம். கல்லூரி மாணவர்களும் வருவதற்கான வாய்ப்புகளை உருவாக்க முடியும்னு நினைக்கிறேன். அந்த வகையில் இன்றைய ஆண்டு விழா அவங்க சொன்ன மாதிரி பல நோக்கு முறையில் இருக்குது. நிறைய சாப்பிட்றதுக்கு போயிட்டுருக்காங்க. திரும்ப இன்னும் நிறைய பல்சுவை நிகழ்ச்சிகள் நிறைய இருக்குது. அதனால் இன்னும் அதிகமாக நான் பேச வேண்டியதில் நினைக்கிறேன். ஆக கல்வி என்பது ஒரு மிக மிக சிறப்பான ஒன்று. அதை நாம் எடுத்துகிட்டு போகணும். என்ன தான் பண்ணினாலும் கூட. அதே மாதிரி அடுத்து டாக்டர் பேச வர்றார். அதிலும் கூட ஒரே ஒரு வார்த்தை சொல்ல முயற்சி பண்ணுறேன். ஏன்னா நீட் அப்படிங்கிற வகையில் நம்ம குழந்தைகள் போக முடியலையோ அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் இருக்கலாம். நீட்டு கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள், மருத்துவத்துறைக்கு போங்கள். ஒரு கால் போக முடியவில்லை என்றால் ஒரு குறைச்சலும் இல்லை அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன உதாரணம் சொல்ல முயற்சி பண்ணுறேன். ஏன்னா இதுவரை என்னுடைய பெயர் தெரிந்தது சந்திரயான், மங்கள்யான், அதே மாதிரி விண்வெளித்துறைகளில் இந்திய விண்வெளித்துறைகள் சிலதை செஞ்சதால் என்னுடைய பேர் இருக்குது. அதையும் தாண்டி கூடிய சீக்கிரம் நீங்கள் பார்ப்பீங்க. அநேகமாக டாக்டருக்கு நான் சொல்லலான்ட்டு இருக்கிறேன். நான் இப்போது இது டெலி சர்ஜரி அப்படிங்கிறது, அதாவது அறுவை சிகிச்சை செய்வதற்கான ஒரு வாய்ப்பை இங்கிருந்து நிலவில் நாம் பத்திரமாக இறங்கிறோம், செவ்வாயில் பத்திரமாக இறங்குறோம். அப்படின்னா ஏன் தூரத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய சகோதரனுக்கு அறுவை சிகிச்சையை இங்கிருந்தே செய்ய முடியாதா அப்படிங்கிற வகையில் நாம் ஒரு பண்ணியிருக்கோம். அது சிறப்பாக வந்திருக்குது. அடுத்த மாதம் அதனுடைய வெளியீடு டெல்லியில் பண்ணுறோம். அதுவும் முக்கியமாக மத்திய மாநில அரசுகள் அவர்கள் செலவில் என்ன பண்ணுறாங்களோ அதற்குள்ளேயே அறுவை சிகிச்சை செய்வதற்கான வாய்ப்பு. ஏன்னா இது மாதிரியான பெரிய அறுவை சிகிச்சை நிபுணர்கள் கிராமம் நோடி வர வேண்டியதில்லை. கிராமத்தில் அது மாதிரி வச்சுருப்போம். இங்கே அவங்க இருக்கலாம். இங்கிருந்து அவர்களுக்கான இணைப்பு கொடுக்கப்படும். அங்கே அவர்களுக்கு பத்திரமான, சிக்கனமான, சீக்கிரமான, சிறப்பான அறுவை சிகிச்சை செய்வதற்கான வாய்ப்பை நாம் கொடுப்போம். விண்ணில் மட்டுமல்ல மண்ணிலும் செய்ய முடியும். நாளைக்கு நிலவுக்கு போனாலும் நாங்கள் பண்ண முடியும் அப்படிங்கிற வகையில் கொண்டு போகிறோம். அதே வகையில் நாளைக்கு அவங்க கேட்டாங்க, சாமிநாதன் அவங்க டாக்டர் சாமிநாதன் இங்கே கல்லூரி வைக்க சொல்லி, முடிந்தால் நிலவிலும் நாம் வைப்போம், அங்கும் நாம் பேசுவோம். நன்றி 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 நன்றி. வணக்கம். Thank you so much, sir, for your insightful and inspiring address. On behalf of everyone present here, I extend our heartfelt gratitude to you for taking the time to share your invaluable knowledge and experiences with us. Your thoughts in inspiring the younger generation have truly left us enlightened and motivated. You have shown us that with vision, dedication and teamwork, no dream is too big to achieve. Thank you, sir, for being an inspiration, a guide and a true symbol of India's potential in the realm of science and technology. We hope to have the privilege of hearing from you again in the future. Thank you, sir.